ஓம் நமச்சிவாய. ஆன்மீகத்திலும் ஜோதிடத்திலும் நம்பிக்கை உள்ள அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் சிம்ம ராசிக்கு கிடைக்கப் போகின்ற நன்மைகள் சிலவற்றை பார்ப்போம். சிம்மம் என்றாலே எல்லோருக்கும் ஒருவித அலர்ஜி. அதே போன்று சிம்ம ராசியில் பிறந்தாலும் சிம்ம லக்னத்தில் பிறந்தாலும் அந்த நபர்கள் அவர்களை பார்க்கும் போதே அச்சம் உண்டாகும். அவர்கள் பார்வையே பயப்படுமாக இருக்கும். சிம்மராசிக்கு அதிபதி சூரியன். சூரியனின் பார்வை சுட்டெரிக்கும் போல இருக்கும். இந்த சிம்மராசி மகம் நட்சத்திரம் 4 பாதம். இந்த 4 பாதத்தின் அதிபதி கேது பகவான். இந்த மக நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சுயநலம் மிக்கவர்கள், சொல்லுவது ஒன்று செய்வது ஒன்று போல் இருக்கும். வசதியும் ஆரோக்கியமும் மிக்கவர்கள், கலை ஆர்வம் மிக்கவர்கள், சுற்றுப்பயணம் செய்ய அதிகம் விரும்புவார்கள், அதிகமாக செலவு செய்ய விரும்புவார்கள். முதல் பாதத்தில் பிறந்தவர்கள் சிவந்த கண்களை உடையவர்கள், பேராசை உடையவர்கள். இவர்கள் தைரியசாலி என்று சொல்ல முடியாது, தாராள குணம் உடையவர்கள். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஆணாக இருந்தாலும் தந்தைக்கு தோஷத்தை உண்டாக்கும், பெண்ணாக இருந்தால் தாய்க்கு தோஷத்தை கொடுக்கும். மகம் நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு குற்றம் புரிய அஞ்ச மாட்டார்கள், பணத்தை வீணாக செலவழிப்பார்கள். இவர்களில் ஆண் பெண் இருவருக்குமே தாய்க்கும் தாய் மாமனுக்கும் தோஷத்தை கொடுக்கும். மகம் நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள் புத்திசாலிகள், பலசாலிகள், மற்றவர்களை பார்த்து ஏங்கும் சுபாவம் உள்ளவர்கள், வியாதிகளும் இருக்கும். 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள் நயமாக பேசி காரியத்தை சாதிப்பார்கள், வசதியோடு வாழ்ந்தாலும் வேதனை உள்ளவர்கள், பெண்களின் பேச்சுக்கு மதிப்பு கொடுப்பவர்கள். அடுத்து சிம்ம ராசியில் பூர நட்சத்திரம் 4 பாதங்கள். பூர நட்சத்திரத்துக்கு அதிபதி சுக்கிர பகவான். சுக்கிரன் சாரம் பெற்றது. இந்த நட்சத்திரத்துக்கு ஆரம்ப திசை சுக்கிர திசை வரும். ஆகவே சுக்கிரன் என்றாலே அம்பாளின் அனுகிரக பெற்ற நட்சத்திரம். இவர்கள் எப்போதும் இனிமையாகவும் பேசுவார்கள், ஊகித்து அறியும் அறிவாற்றல் இருக்கும், சாமர்த்தியசாலி, எந்த வகையிலாவது கஷ்டப்பட்டு சம்பாதிக்கும் ஆர்வம் உடையவர்கள், பல வகையான தொழிலில் ஈடுபட்டு அதில் முன்னேற்றம் அடைவார்கள். இவர்களுக்கு அரசியல் செல்வாக்கு உண்டு. எப்பொழுதும் அடுத்து செய்ய வேண்டியதை பற்றியே கவனப்படுவார்கள். பூரம் 1ஆம் பாதத்தில் ஆசாரம், தைரியம், பேச்சு வன்மை, செயல்திறம், அறிவு, நுட்பம் உடையவர்கள். எதையும் துடுக்குத்தனமாக சில காரியங்களை செய்பவர்கள். தீய வழியில் சவகாசமும், எவ்வளவு சம்பாதித்தாலும் பணத்தை தண்ணீர் போன்று செலவழிப்பார்கள். பூரம் நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள் விவசாயம், வியாபாரத்தில் அதிக ஈடுபாடு உண்டு. இவர்களுக்கு நண்பர்கள் அதிகமாக இருப்பார்கள். நண்பர்களாலும் பலன் இல்லை. எதையாவது நினைத்து கஷ்டப்பட்டு கொண்டே இருப்பார்கள். பூரம் நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் நீதிக்கும் நேர்மைக்கும் கட்டுப்படுவார்கள். எப்பொழுதும் உண்மையாகவே நடந்து கொள்வார்கள். நல்ல குணம், நல்ல செயல், எதையும் தாங்கும் இதயம் உண்டு. வசதி வாய்ப்புடன் புகழோடும் வாழக்கூடியவர்கள். ராசியை சுபர் பார்க்க நல்லதே நடக்கும். பூரம் நட்சத்திரம் 4ஆம் பாதம். ஆசாரம் இல்லாதவர்கள், நம்பிக்கை இல்லாதவர்கள், மற்றவர்கள் அதாவது கடவுள் நம்பிக்கை உள்ளவர்கள், நினைத்ததை செய்வார்கள். சிம்மராசி உத்தரம் நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள். இதற்கு அதிபதி சூரியன். சூரியனை பற்றி உங்களுக்கு தெரியும். இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கல்வி, கலை ஆர்வம், கடவுள் பக்தி, முன்கோபம், கர்வம் உடையவாக இருப்பார்கள். உற்றார் உறவினர்களிடம் அன்பும் பண்புடனும் மகிழ்ச்சியுடனும் பழகுவார்கள். நல்ல குணம், செய்த நன்றி மறவாது பெருமையுடன் வாழ்வார்கள். பொதுவாக சிம்ம ராசி பலன்களை பற்றி சிலவற்றை பார்ப்போம். பிறவிலேயே எதற்காகவும் அஞ்சா நஞ்சம் கொண்டவர்கள், அன்பும் பண்பும் பாசத்துடன் இருப்பார்கள். இவர்களின் கட்டுப்படுத்த முடியாத பாசம் இவர்களுக்கு ஆபத்தை கொடுக்கும். முன்கோபம், முரட்டு சுபாவம் உள்ளவர்கள், முன் யோசனை உடையவர்கள், நல்ல புத்தி, தெய்வ பக்தி உள்ளவர்கள், பித்த உடலமைப்பு உள்ளவர்கள், வயிறு, கால், கை போன்ற இடங்களில் அங்க அடையாளங்கள் இருக்கும். அடுத்தவர்களை அடக்க நினைப்பார்கள். பண விஷயங்களில் சிக்கனமாகவும் கண்டிப்பாகவும் இருப்பார்கள். இவர்கள் தலை, கால் போன்ற இடங்களில் அடையாளம் இருக்கும். நிலைகுலையாத இவர்கள் முன்கோபம், முரட்டு சுபாவம் உள்ளவர்கள், தர்ம சிந்தனை, தயாளபுரம் உள்ளவர்கள். ஆண்டவன் அருள் அனைத்தும் இவர்களுக்கு உண்டு. தோல்விகளை வெற்றிப்படிகளாக்கி வளம் வருவார்கள். சாஸ்திர அறிவும் பெரிய மனிதர்கள் நட்பும் ஆதரவும் பெற்றவர்கள். ராசிக்கு அதிபதி ஆகிய சூரியன்
ராசிக்கு 12 விரயத்தில் அமர்ந்ததால் தந்தையாரும் சொத்துக்களில் சில சிக்கல்கள் ஏற்பட்டு கோர்ட்டு வழக்கு இவர்களில் பணம் செலவு அதிகம் செய்ய நேரிடும். அந்த நேரத்தில் சுபர்கள் உடன் இருக்க அல்லது அந்த இடத்தை சுபர் பார்க்க மாற்றி அமையும். ராசிக்கு 2ஆம் இடத்தில் குடும்பஸ்தானத்தில் கேது பகவான் அமர்ந்ததால் குடும்பத்தில் கஷ்டங்கள், கல்வி தடைகள், தொழில், திருமணங்கள் இவைகள் தடைகள் ஏற்பட்டாலும் இவைகளை தாண்டி பூர்வ புண்ணிய அதிபதி மற்றும் அஷ்டமாதிபதி 5ஆம் பார்வையின் மூலம் குரு பகவான் பார்க்க எல்லாமே வெற்றிகரமாக அமையும். ராசிக்கு 3ஆம் இடத்தில் சகோதரஸ்தானாதிபதி மற்றும் ஜீவனஸ்தானாதிபதி விரயஸ்தானாதிபதி அமர்ந்ததால் அவர்கள் சூரியன் புதன் சேர்க்கை பெற்றதாலும் சகோதர சகோதரிகளின் கல்வி முன்னேற்றம் தடையாயிருந்த அனைத்தும் நடைபெறும், சுகத்தையே கொடுக்கும். ராசிக்கு 4ஆம் அதிபதி சுகாதிபதி மற்றும் பாக்கியஸ்தானாதிபதி ஆகிய செவ்வாய் 5க்கும் 8க்கும் அதிபதியான குரு பகவானுடன் சேர்ந்து சுகஸ்தானத்தை பார்ப்பதால் வீடு, வண்டி, வாகன சேர்க்கைகள், மண்மனை யோகங்கள், சில சிக்கல்கள் இருந்தாலும் அவைகள் லாபகரமாக முன்னேற்றத்துக்கு கிடைக்கும். ராசிக்கு 5ஆம் அதிபதி செவ்வாயுடன் சேர்ந்ததால் பூர்வீகத்திலும் புத்திர வகையிலும் சிக்கல்கள் வந்தாலும் மாறி நன்மையே செய்யும். ராசிக்கு 6க்கும் 7க்கும் அதிபதியான புதன் சனி பகவான் கலத்திரஸ்தானத்தில் அமர்ந்து மூலத்திரிகோணங்களில் ஆட்சி பெற்று விளங்குவதால் இதுவரை தடையாயிருந்த தொழில் வளர்ச்சி ஏற்படும். அதில் எதிர்பாராத அளவிற்கு முன்னேற்றமும் பண வரவும் சிறப்பான முன்னேற்றங்களும் உண்டாக்கும். கலத்திர ஸ்தானாதிபதியாகிய சனி பகவான் மனைவியுடன் சந்தோஷமாகவும் மனைவியை சேர்ந்த உறவுகளாலும் ஏற்படும் அதிகமான நன்மைகளும் எதிர்பார்க்க முடியாத அளவில் மன சந்தோஷமும் பணவரவுகளும் கிடைக்கும். அஷ்டமத்தில் அதாவது 5க்கும் 8க்கும் அதிபதி வீட்டில் ராகு பகவான் அமர்ந்ததால் நரம்பு சம்பந்தப்பட்ட சில பாதிப்புகள் ஏற்பட்டு நீங்கும். தான தர்மம், விஷ ஜந்துக்களால் ஆபத்து உண்டாகும். பாக்கியஸ்தானாதிபதி ஜீவனஸ்தானத்தில் 5க்கும் 8க்கும் உரியவுடன் சேர்ந்து அமர்ந்ததால் தர்ம யோகங்கள் பெறுகிறார். இதனால் தொழில் தனம் பெருகும், கல்வியில் முன்னேற்றம் உண்டாகும். நன்றி, வணக்கம்.